புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம். நம்மளை எத்தனையோ பேர் இல்லை வேணான்னு சொல்லிடுங்க, முடிச்சுட்டு உட்காந்துடுறேன், காலம் வலிக்குது. இப்படிலாம் சேட்டை பண்ணக்கூடாது. உங்கள் பட்டாசு இப்போ வச்சுட்டாங்க, அது முக்கியம். அவர் கேட்டார். அவர் 2026 மார்ச்சில் ஃபஸ்ட்டு வாரத்தில் தேர்தல் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதம் பொட்டியில் போடணும், மே மாதம் ரிசல்ட்டு வரும். அப்போ 7ஆம் தேதிக்குள்ளே மறுபடியும் எம்எல்ஏவோ யாருக்கு கொடுக்குறாங்களோ நின்று ஆகணும். அப்போ போடுங்க வெடி, யார் வேணான்றது இல்லையா? போட்டு தானே ஆகணும். போடுறதுக்கு வழி பண்ணுவீங்க இல்லை, நாங்கள் ஒரு தப்பும் பண்ணல. ஆனால் இந்த ஆட்சியை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் உட்கால வழி இந்த ஊர்லேயே பிறந்துருக்கிறோம். டேய் வானாடா, நான் பல மேடையில் சொல்கிறது, என் வாயில் நின்னா நாசமாக போயிடுங்கடா. இது வரலாறு. சொல்லவா? அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான் இல்லை, இன்னும் ஆட்டம் காணணும். எவ்வளவு நாள் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றால், எவ்வளவு நாள் நான் தலைவராக இருப்பேன் என்றால், அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவும் வரை நான் இருப்பேன். என் மசுரை பிடுங்கி இப்போ உருவிட்டு ஜாட்டியில் அடிச்சுக்கின்னு மென்டல் நாயா நிற்கிறோம். இன்னொரு அக்கா 350 ஃபீட்டு இந்த பைக்கில் நின்னா மனக்கட்டை போடணும் இல்லையா? மனக்கட்டை போடலாம் எட்டாது. அது ஐயோ 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 ஐயோ, தாமரை மலர்ந்தே தீரும். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன விற்காத சரக்கா? நான் பெரிய பாட்டுக்காரனும் கிடையாது, புலவனும் கிடையாது, அறிஞரும் கிடையாது, கவிஞரும் கிடையாது. நான் ஒரு சாதாரண கானா பாட்டுக்காரன். ஆனால் கலைஞரை 100% நம்புகிறவன், அவரை கடவுளாக நினைக்கிறாரு. ஏன்னா கோயிலில் போய் நின்று கல்லை பார்த்துட்டு கும்பிட்டா பதில் பேசுமா? இன்னைக்கு என்ன சொல்கிறான்? ராமர் பேரை சொல்லி கோயில் கட்டான். ஆனால் போன மழைக்கு ராமர், அதுவும் பெரிய ராமர் இருந்தால் பரவாயில்ல, அவர் குழந்தை ராமர் குளிரில் நஞ்சிட்டாரா இல்லையா? எப்போ? 2 வருஷம் ஆகி, 2 வருஷத்துக்குள்ளே ராமர் நஞ்சார். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் வச்சார் இல்லை திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில். புயல் வந்ததா இல்லையா? மழை வந்ததா இல்லையா? காற்று வந்ததா இல்லையா? திருவள்ளூர் காலையும் ஆட்ட முடியல. முடிஞ்சுதா? சொல்லிடு, நான் போயிடுறேன். வருவார் இவர் மிளகா பொடியெல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு. போங்கடா டே போங்கடா, வயிற்றுல கழிப்பு. அதையும் சொல்லிட்டேன். நாங்கள் பாரு என் தம்பிங்க அதை மட்டும் தனியாக வெட்டுவாங்க. அது வெட்டி ஓட்டுறது எங்கே தான் கத்தானுங்களோ. மொத்தமாக போட்டாலும் பரவாயில்ல. ஓ இதுக்கோசம் தான் இதை சொன்னாம போகுதுன்ட்டு எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. அதனாலங்க எதை கட்டினாலும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு காரண காரியத்தோட மக்களுக்கு நன்மை பயப்பதோடு செய்வதற்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அதை திமுக விட்டால் வேற கட்சி கிடையாது. இப்போ ஓட்டு போட்டு மறுபடியும் ஆனால் எம்எல்ஏ இல்லைன்னா எக்ஸ்எம்எல்ஏ தானே. இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போட்டு 7வது வாட்டியாக முதலமைச்சர் ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி 7வது வாட்டியாக முதலமைச்சர். இல்லைன்னா கலைஞரோட புள்ளன்னா இந்தியா முழுக்க போனால் தெரிய போகுது. ஒன்றும் கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க? என் அக்கா தங்கச்சி என் பெரியாத்தால கேட்குறேன். ஒன்று தான், ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணியம்மா, 1/4 ஹவர் லைன் நிற்பியம்மா, 1/4 ஹவர் லைன் நின்று கிட்ட போனால் கட்ட மை வைப்பானம்மா. மை வச்சா என்ன பண்ணுவீங்க? மை வச்சா நேராக போய் மிஷின் இருக்கும், உதயசூரியனுக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கினீங்கன்னா கீயான ஒரு சத்தம் வரும் இல்லையா? இதுக்கு மொத்தம் 20 நிமிஷம் ஆகுமா? இல்லை அரை ஹவரே ஆகட்டும். இந்த அரை ஹவர் நீ செய்கிற வேலைக்கு 5 வருஷம் உன் காலுக்கு நாயா உழைக்க திமுக காரன் தயார். 5 வருஷம். இது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது 2026.
எந்த தேர்தலில் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் எங்கள் அண்ணன் பரந்தாம வேலூரில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். என்னை பேச விட்டு அழகு பார்ப்பார், டம்மு தேர் வரைக்கும் பேச விடுவார். வேலூர் மாவட்டத்தில் கார்லேயே உட்காந்து மொத்தத்தையும் கேட்டுட்டு போலாமான்னுவார். அதனால் நீ அரை மணி நேரம் ஒர்க் பண்ணினா எங்களுக்கு அத்தனையும் நடக்கும். இப்போ நாங்கள் பொண்ணுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம், பையனுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம், குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், இவ்வளவு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கண்டினியூ ஆகணும்னா 7வது வாட்டி திமுக வரணும். அதனால் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சவன் நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிறது, இந்த டாவெல்லாம் இங்கே எடுபடாது. இப்போ தான் 26 நேற்று ஒரு பாட்டு விட்டானுங்களா, ஜனவரியோ பிப்ரவரியிலையோ படம் வரும். அது படம் வர்றது ஓடுமா? ஓடணுன்னா தேர்தல் மார்ச் மாதம் அறிவிப்போமா? ஏப்ரல் மாதம் போனி ஆகிடுவாரா? போனி ஆகிட்டார்னா பேக் டு பெவிலியன் ரிட்டன்னு எவனா ஒரு படத்தை கூப்பிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு அவர் நடிக்க போயிடுவார். இந்த துண்டை போட்டுக்கின்னு வேலைக்காவதுன்னா நடு ரோட்டில் அடிபட்டு செத்துருவேன். அப்போ உன்னை காப்பாற்ற எவனும் இருக்க மாட்டான். அதனால் அந்த கலர் துண்டை எடுத்து தோலில் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை 1க்கு 5 வாட்டி பரிசீலனை பண்ணிப்பார். இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன் தான் பாதி பேர். 75 வருஷம் கட்சி நடத்துவோமா, மிசாவை பார்ப்போமா, தடாவை பார்ப்போமா, பொடாவை பார்ப்போமா, பல உயிர்களை கொடுப்போமா, கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடாக போய் பொருளை கொடுப்போமா, இவ்வளவும் பண்ணி 75 வருஷம் கட்சி நடத்துவோமா? இவங்க நேராக வருவாங்களாம். விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், 26 எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம், நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம். நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு புச் சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம். போங்கடா நீங்களா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் கழக சட்டத்துறை செயலாளரும் இல்லை பாப்பியான்னு கேட்டால் பார்த்துடுறேன்னு சொல்லிடணும். பார்க்கறது முடியுதோ இல்லையோ பார்க்க முயற்சி பண்ணணும். கூட்டை உடைக்கணும்னு வந்தாச்சு. ஆட்டினாலும் அந்த கேஸ் தான், உடச்சாலும் அந்த கேஸ் தான், இல்லையா? இது திமுக. நாங்கள் 75 வருஷமும் கட்சி நடத்தியிருக்கோம். இந்த நாட்டை 5 முறை ஐயா கலைஞர் ஆண்டு இருக்கார். 6வது முறை அண்ணன் தளபதி ஆள்றார். நாங்கள் தேர்தல் வந்தது 21. நாங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டோமோ அதையெல்லாம் இந்த முடிஞ்ச வரைக்கும் 100% சொல்ல மாட்டேன், ராயபுரம் தொகுதிக்கு மட்டும் கேட்குறேன், செஞ்சிருக்குமா இல்லையா? இல்லைன்னா எங்கள் அம்மா ஒன்று உட்காந்துக்குது உள்ள, எங்கள் பெரியம்மா உட்காந்துக்குது, ஏம்மா நீங்கள் செருப்பு எடுத்து வந்து என் கன்னத்தில் அடி, நாங்கள் அண்ணன் பையனா தம்பி பையனாக தான் இருப்போம், இல்லையா? நீங்களே சொல்லுங்கம்மா. 5 முறை இங்கே ஓட்டு போட்டிங்களா இல்லையா? 5 முறை ஓட்டு போட்டு மந்திரி ஆக்குனீங்க. கொஞ்சம் இங்கே வந்து பேச டெய்லி பேசி கஷ்டமாகுது. 5 முறை ஓட்டு போட்டு மந்திரி ஆக்கி சபாநாயகராக்கி எல்லாம் பண்ணோமா இல்லையா? சொல்லுங்க. இந்த இருக்கிற ஸ்டான்லி சப்வே கட்டுறதுக்கு அந்த மயிராண்டியால் முடிஞ்சுதா இல்லையா? நம்ம தானே கட்டணும். இங்கே இருக்கிற தங்கசாலை மேம்பாலம் அதை நம்ம தானே கட்டணும். ராயபுரம் பிரிட்ஜியை சரி பண்ணது யார்? நம்ம தானே பண்ணோம். எல்லாத்தையும் சமுதாய கூடம் ஸ்கூலு இதை தாண்டி எவனா சிக்காயிட்டா ஸ்டான்லிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுற டேபிளை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும், பெட்டை கூட்டியிருக்கும். அதே நிலைமை தான் ஆர்எஸ்ஆர். இதை செய்ய முடியாதான். மைக்கெல்லாம் தந்து முன்னாடி நீட்டாங்க. அவர் எப்போவுமே கோணம் இஷ்டப்படுறது. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இப்போ என் மைக்கு முன்னாடி இது நான் தொடுறேன்னா பேசுறதுக்கு தானே மைக்கு. அவர் அப்படியே சேர்த்து பிடிப்பார். எல்லாமே சிந்துன்னு நினைப்பு. சேர்த்து பிடிப்பார். ஏண்டா உன்னை தான் வானா நைனா உனக்கு வயசாகி போச்சு. யார் சொன்னது? நான் சொல்லலை. வயசாகி போச்சு நான் சொன்னேன். அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல போலீஸு,
அரெஸ்ட் பண்ணான். அமுல் பேபி மாதிரி அழகாக தானே இருந்தார். அது வரைக்கும் வீரனாக பேசியிருந்தார். போலீஸ் வந்தோன்னே அவங்க பிள்ளை இல்லை, சித்துவோட பிள்ளைக்கு சித்தப்பன் அண்ணன், அவன் அண்ணனோ கண்ணனோ எனக்கு ஒனாசாமி அதெல்லாம். அவன் எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிக்க வந்துடுச்சு, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இன்னும் என்னமோங்குது, இப்படி இட்டு போகிறாங்களே, இவ்வளோ நோய் வச்சுக்கணா சிந்த மாசமாக்கணும். முடிஞ்சதில்லை, வந்தால் சந்தி, வந்தால் சந்திக்கணும். நான் பேசணுண்டா. 21 எங்க ஆட்சி, எங்க முதலமைச்சர், நான் பேசினேன். 23 ஜூன் எனக்கு வந்தது போலீஸ். நான் சுகர் இருக்குது பிபி இருக்குதுடா சொன்னேன். வக்கீல்கிட்ட கூட சொன்னேன்டா, எனக்கு வயசாகி போச்சு, சுகர் இருக்குதுன்னு போட்டு பெயில் வாங்கினேன், நான் கிழிச்சு போட்டுருவேன்னு சொன்னேன். இந்த உட்காந்துருக்கார். என்னை சென்ட் ஆஃப் பண்ணி ரிசீவ் பண்ணவர் இளையர்னா தான். ஆமாங்க, நான் சென்ட் ஆஃப் ஆகி போயிட்டேன். என் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி 64 கழித்து 64 டேஸ் கழித்து வெளியே வரும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களோன்னு பயந்தேன். ஆனால் வாசலில் வந்து 2 காரோட நின்று வர வைத்து கூட்டு வந்தார். நான் ஒரு நாள் 64 நாள் ஆளுங்கட்சியில் ஒரு கட்சியோட பேச்சாளர் உள்ளே இருந்தேன்டா. இந்த கட்சி என்னை ஜெயிலில் வச்சாலும் இந்த கட்சி மக்களை வாழ வச்சுட்டு பார், அதுதான்டா சிறப்பு. நாதாறு மாதிரி நாளெலாம் கிடைக்கல நாய் மாதிரி கத்திட்டு போகிறவில்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த கட்சி என்னை விரட்டி விரட்டி துரத்தினார். இந்த கட்சி இந்த நாட்டுக்கு தேவை என்ற காரணத்தால், இந்த கட்சி இந்த நாட்டை சீரமைக்கும் என்ற காரணத்தால் இந்த கட்சியில் தொடர்கிறேன். இந்த கருப்பு சிவப்பு துண்டை உயிரை விட மேலாக நினைக்கிறேன். நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என் தாய்மார்களே, என்னை பெற்றெடுக்காத தாய், காலை எந்திரிச்சு இரவு வரை பாடுபடுகிறாய். ஆண்கள் தூங்குவதற்கு முன்னால் எழுந்து, ஆண்கள் தூங்கிய பின்பு தூங்கி குடும்பத்தை தலையில் சுமக்கிறீர்களே பெண்களே, உங்கள் உழைப்பை எவனும் அங்கீகரிக்கவில்லை. உங்கள் உழைப்பை அங்கீகரிக்க நான் இருக்கிறேன். எனக்கு நீங்கள் வாக்களித்தார். மாவட்ட கழகத்தின் செயலாளர், பெரம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உங்கள் உழைப்பை அங்கீகரிக்க எவனும் இல்லை. உங்கள் உழைப்பை அங்கீகரிக்கவில்லை என்ற கவலை உன்னை பெற்றவனுக்கும் பெற்றவளுக்கும் இல்லை, உன் கணவனுக்கும் இல்லை, அண்ணன் தம்பிக்கும் இல்லை. நீ பெறாத பிள்ளையாக உங்கள் தளபதி ஸ்டாலின் இருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாய் தருவேன். அது பிச்சை அல்ல, உதவித்தொகை அல்ல. நீங்கள் உழைக்கின்ற உழைப்பிற்கு உரிமை தொகை தந்தமா இல்லையா? இங்க நாகம்மை கருப்பையா பேசும்போது சொன்னாங்களா இல்லையா? நான் கூட 1000 ரூபாய் என்னவோன்னு நினச்சேன். இன்னொரு வேடிக்கை தெரியுமா? இவ்வளோ காக்காயாக கத்துறேன்ல, 10 வருஷம் ஓடி ஓடி ஒளிஞ்சி ஆட்சிக்கு வந்ததில்லை. எனக்கு எப்போ கிடச்சிது தெரியுமா 1000 ரூபா? எப்போ கிடச்சிருக்கேன் சொல்லு? பார், கரெக்டாக கையில் வச்சுருப்பார் போன வாரம். ஆனால் நான் அழல, இந்த நாட்டு மக்கள் வாழுகிற அதாண்டா தியாகி, அதாண்டா கட்சிக்காரர் இல்லையா? 1000 ரூபாய் வெள்ளம் தமிழ் பெண்கள் நேரு ஸ்டேடியத்தில் இருந்தது, டிவியில் பார்த்தீங்களா? நான் கூட அது ஏதோ அசால்ட்டாக உதவித்தொகை மாதம் ஏன்னா செலவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு பார்த்தேன். ஒரு தாய் சொல்லிச்சு, இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க, இந்த 1000 ரூபாயில் 2 பொட்டைக்கோழி வாங்கி விட்டேன், 2 முட்டை 2 இட்டுது, 4 முட்டை, 4 முட்டையே நான் விற்று 50 ரூபான்னு விற்று 200 ரூபா, 200 ரூபாயை வாங்கி 4 மாதம் காசை சேர்த்து வச்சு கிராமத்தில் 3 கிலோ சைஸில் ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டேன். அந்த 2 குட்டி வளர்ந்தது 20,000 40,000க்கு விற்றேன். அந்த 40,000 என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். இந்த 1000 ரூபாயை பிச்சை காசுன்னு சொன்ன பரதேசிகளும் எச்சக்கல நாயும் பார்த்தா செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? இந்த 1000 ரூபா எவ்வளோ தூரம் வேலை செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா?
அதோடு விட்டாரா? காலேஜில் படிக்கிற பசங்க, பொம்பளை பசங்க படித்தா அந்த பசங்களை ஐயா கலைஞர் என்ன சொன்னார்? 8வது வரை படித்திருந்தால் 5000 தருவேன், நீ திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் சொன்னார் ஐயா கலைஞர்? சொன்னாரா இல்லையா? ஏன்? கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாதி பேர் கொளுத்திக்கிட்டு தான் செத்து போயிடுவாங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவான், கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்திடுவான். ஏன்னா அது படுற கஷ்டத்தை அப்பனுக்கோ ஆத்தாளுக்கோ லெட்டர் எழுத தெரியாது. அந்த பொண்ணுக்கு 6வது 7வது படிக்கும், வயசுக்கு வந்துடும், கட்டி கொடுத்துருவானுங்க. அங்கே போவோம், ஃபோன் கிடையாது, அப்போ செல்ஃபோனுக்கு வசதி கிடையாது, இருந்தாலும் பிடிங்கிடுவோம், அந்த பொண்ணு செத்துரும். அதனால் ஒரு கடிதம் எழுதுறதுக்காவது 8வது படித்திருக்க வேண்டும். ஆகவே கட்டாயம் நீ 8வது படித்திருந்தால் உன் தாத்தா கலைஞர் திருமணத்திற்கு 5000 தருவேன்னு சொன்னார். எல்லாம் 8வது படிச்சிட்டாங்க. படித்து முடித்த உடனே சொன்னார், 10வது படித்திருந்தால் ரூபாய் 10,000 தருவேன். இதுக்கு 10வது படித்திருந்தால் திருமணத்திற்கு 10,000 தருவேன். எல்லாம் 10வது படித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணார்? கல்லூரி முடித்திருந்தால் ரூபாய் 30,000 தருவேன். 10 பாஞ்சாச்சு, 5 20 ஆச்சு, 20 25 ஆச்சு, 30 ஆச்சு. 25,000 ஆகும்போது தான் என் பெரிய பொண்ணு கல்யாணம். இப்போ 25,000 தரேன்னு சொன்னார்ல, என் பெரிய பொண்ணு கல்யாணம். நம்ம தான் திமுகவில் பேச்சாளர் இல்லை, அப்ளை பண்ணிவிட்டு வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட்டு கேண்டெல்லாம் மாட்டிக்கின்னு நீட்டாக போனேன் கார்பரேஷன் ஆஃபீஸ். இதுதான் என் பொண்ணு, நான் பண்ண 25,000 எங்கே கொடுன்னு கேட்டேன். அதிகாரி என்ன சொன்னான் தெரியுமா? அப்பங்கையில் கொடுக்க முடியாது, எந்த தாய் 10 மாதம் கருவில் சுமந்து அந்த குழந்தைக்கு எது சாப்பிட்டால் பிடிக்குமோ என்று 10 மாதம் தவமிருந்து பெற்றெடுத்த அன்னையின் கையில் தான் இதை கொடுப்பேன்னு என்னை வீட்டுக்கு போடான்ட்டு. எவ்வளோ வேகமாக போயிருப்பேன். அவமானப்பட்டு திரும்பினேன். வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன், நீ போனால் தான் தருவாங்களான்னு. என் பொண்டாட்டி கிளம்புனா பாரு ஸ்டைலு. எப்பவுமே ஹேண்ட் பேக் வச்சுக்க மாட்டா சார். ஹேண்ட் பேக்கை மாட்டிக்கின ஐயில் செப்பில் போட்டுக்கு நம்ம ஆட்டிக்கின போனால் பாரு போடுது. அப்படி போய் 25,000 வேணும். உங்கள் எம்எல்ஏ இதை வர நான் சொன்னேன்ல, இப்போ எல்லா கதைக்கும் கதாநாயகன் பேர் தான் எம்எல்ஏ. அவனை சும்மா கூட விட்டுருப்போம். யார? சொந்தக்காரன் தானே ஜெயக்குமார், நம்மளுக்கு வேண்டியவன் தானே, நம்ம மச்சான் தானே, விட்டுருப்போம். அவனுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வாயில் கொழுப்புன்னு. வாயில் கொழுப்பு, நாக்கில் சனி, இது எல்லாம் என் மச்சான் ஜெயக்குமாருக்கு வந்துருச்சு. அதனால தான் சொன்னோம், ஸ்டாலின் அவர்களே, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ராயபுரத்தில் வந்து நின்றுப்பார், என்னை வென்றுப்பார்னு கேட்டனா இல்லையா? அப்போ தான் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நான் வந்து நின்று உன்னை தோக்கடிக்கணுமா? நான் ஒரு தொண்டனை நிற்க வச்சு உன்னை தோக்கடிக்கிறேன்டா ராஸ்கல்னு சொன்னார். அந்த தொண்டன் தான் ஐடி மூர்த்தி. நிற்க வச்சாங்க. அவர் சொன்னார், இவர் ஜெயிச்சிட்டாரா? நீங்கள்லாம் ஓட்டு போட்டதுனால. ஒரு தலைவன் சபதம் கொடுத்துட்டான், அந்த தலைவன் சொல்ல காப்பாற்றணும், நீங்கள்லாம் உழைச்சிங்க. இவன் இவ்வளோ நாள் உயிரை எடுத்து சாவடிக்கிறான் நம்மளை. அதுதான் சும்மா போகிறான், இருந்துட்டு போகிறான்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஊர் பொண்ணையை மாசமும் வாங்கிட்டான். ஓய்ஞ்சி போட்டோன்னு என் தாய்மாரெலாம் சேர்ந்து ஓட்டு போட்டதுனால மட்டும்தான் இந்த தொகுதியில் இவர் ஜெயிக்க முடிஞ்சு. ஊரில் எவ்வளோ பேர் சவால் விடுறோம், அதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்களா? இல்லை. அந்த சவாலில் ஒரு நியாயம், நேர்மை, தர்மம், உறுதி இவ்வளவும் இருந்தது. அண்ணன் தளபதி சொன்னால் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. உங்கள் காலில் கோடி மலரை கொட்டி என் கண் மலரை தந்து வச்சு நன்றியை சொல்கிறேன். இவ்வளவு செஞ்சோம். 5000, 10,000, 5,000, 20,000, 25,000. சரி, பொம்பளை பசங்க ஐயா கலைஞர் பணம் கொடுத்தார் கல்யாணத்துக்கு. அண்ணன் தளபதி என்ன சொன்னார்? +2 படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவாத, நீ எந்த காலேஜில்னா சேர், 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் போதும், உன் தாத்தா தளபதி
3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் உனக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இது நாங்கள் என்ன தேர்தலில் சொன்னோமா? நாங்கள் சொன்னோம் தேர்தலில் இல்லை. அதை கொடுத்துட்டோம். ஆம்பளை பசங்க சும்மா இருப்பானா? அவன் கேட்டான், யோ ஆத்தாலும் பணம் ஒன்று, பெத்த வயிறும் ஒன்று, என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுப்பேன், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு தர மாட்டியான்னு கேட்டோம். போன வருஷம் பையனும் காலேஜுக்கு போனால் 1000 ரூபான்னு சொன்ன மாட்டேன். இது தேர்தலில் சொன்னோம், சொல்லலை. சரி, இவ்வளோ பேருக்கும் பண்ணியாச்சு. 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிறதில்ல பொடுசு, அது சும்மா இருந்ததா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறோம், எங்கள் அப்பனும் ஆத்தானும் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியும். அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டா நாங்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறோம். அந்த வெறும் வயிறோடு போனால் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற வயிறை பார்ப்பனான்னு கேட்டுச்சா இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு போனாரா, அங்கே தானே ஏன் டயர்டாகிறேன்னு கேட்டால் நான் சாப்பிடலன்னு சொல்லிச்சா இல்லையா? உடனே வந்து கோட்டைக்கு கையெழுத்து போட்டாரா இல்லையா? காலை உணவு திட்டம், இதை நாங்கள் சொன்னோமா? சொல்லலை. ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க என்னென்னா, ஸ்டாலின் அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மயிரை கேட்போம். இவ்வளோ பண்ணியிருக்கோமா இல்லைடா? இவ்வளவும் பண்ணியிருக்கோமா இல்லையா? நாங்கள் பண்ணாதையா கேட்குறோம். இந்த தொகுதிக்கு எவ்வளோ கதை சொன்னேன். இவ்வளவும் நீ 25 வருஷம் செஞ்சுருக்கலாமா இல்லையாடா? ஒன்றுமே பண்ண இல்லை. நாங்கள் வந்து தானே பண்ணோம். இவ்வளவையும் செய்துவிட்டு 5 முறை ஒரே டிஸ்டர்பாக இருக்கு. ஒரே கஷ்டமாக போனவன்ல ஒரு படத்தில், அதே மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் எதனா எழுதி வச்சுருந்தா பரவாயில்ல. அந்த விஜய் உக்கால வழி வச்சுருப்பான்ல, பார்த்தீங்களா? ஏங்க உண்மையை தானேங்க சொல்கிறேன். பாட்டு கச்சேரிக்கு தான் அப்படி வைப்பாங்க. இல்லை இப்போ எங்கள் பாணியில் சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளி பார்வை தெரியாதவன் தடவி சொல்லுவான். அவன் பற்றியா ஒரு ஸ்டாண்டு, அதில் 3 கிளிப்பு, அதை சொருவி அவர்